பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். Thank you, Lord. கிருபைநாதர், அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். Hallelujah. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 20:4 நாம் வாசிக்கிறோம், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுவாராக என்று இந்த சங்கீதக்காரன் எழுதுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அவர் உம்முடைய மன விருப்பத்தின் படியெல்லாம் உமக்கு தந்தருளி உம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுவாராக. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தையை இங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான மன விருப்பங்கள் நமக்கு இருக்கிறது. பண நெருக்கடிகள், தேவைகள் நடுவில் இந்த பணம் நமக்கு கிடைத்து விட வேண்டும் என்று நாம் விரும்பினால், அந்த விருப்பத்தை தேவன் நிறைவேற்றினால் எவ்வளவு நலமாக இருக்கும்.
என்று நாம் நினைப்போம். ஒருவேளை ஒரு பிள்ளைக்கு ஒரு வரன் பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர் என்றால், இந்த வரன் எனக்கு கிடைத்து விட்டால், என் பிள்ளைக்கு அமைந்து விட்டால், என் பிள்ளையின் திருமணத்தை நான் முடித்து விடுவேன் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கும் போது, அந்த காரியம், அந்த மன விருப்பம் அவர்களுக்கு நிறைவேறிவிட்டால் எவ்வளவு பெரிய சந்தோஷம் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. இன்று நான் எதிர்பார்க்கிற ஒரு வேலை கிடைத்து விட்டால், என் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டால், இந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகம் கிடைத்து விட்டால், இன்னும் பல்வேறு விதமான தேவைகளை குறித்து மனம் விரும்புகிறது. இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு நிறைவேறிவிட்டால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று தானே நாம் யோசித்து மனம் கலங்கி கொண்டிருக்கிறோம். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் உம்முடைய மன விருப்பத்தின்படியெல்லாம் உமக்கு தந்தருளுவார். யார்? நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசித்து அவர் நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து நாம் கேட்கிற போது, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்றுதான் அவர் சொல்லி இருக்கிறார். நாம் ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு, இந்த காரியம் எனக்கு விருப்பமாக இருக்கிறது ஆண்டவரே, நீர் எனக்கு தர வேண்டும், இந்த காரியத்தை கைகூடி வரப்பண்ண வேண்டும் என்று சொல்லி எந்த காரியத்திற்காக நாம் விரும்பி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோமோ, அந்த மன விருப்பத்தின்படியெல்லாம் நமக்கு தந்தருளுகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுவாராக என்ற ஒரு வார்த்தையையும் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய ஆலோசனையை தேவன் கேட்க முடியுமா என்று நமக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். ஒரு மனிதன் சொல்லுகிற காரியத்தை, இந்த மாதிரி எனக்கு செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுகிற ஒரு ஆலோசனையை தேவன் கேட்டு விடுவாரா? வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், இங்கு யோசுவாவின் புத்தகத்தில் 5 ராஜாக்கள் ஏகமாய் கூடிக்கொண்டு அங்கு ஒரு பெரிய யுத்தத்திற்கு எதிரிட்டு வந்தார்கள். அது யோசுவாவுக்கு விரோதமாக அல்ல, கிபியோனியர்களுக்கு விரோதமாக அவர்கள் எதிரிட்டு வருகிற பொழுது, கிபியோனியர்கள் யோசுவாவோடு உடன்படிக்கை பண்ணியிருந்ததினால் யோசுவாவின் ஒத்தாசையை அவர்கள் கேட்கிறார்கள். எங்களுக்காக வந்து இந்த யுத்தத்தை நீர் பண்ண வேண்டும் என்று கேட்கிற போது யோசுவா கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். கர்த்தரும் யோசுவாவினிடத்தில் நீ போ, நான் அவர்களை உன்னிடத்தில் ஒப்படைப்பேன் என்பதாக சொல்லுகிறார். இந்த யோசுவா அந்த எதிரி ராஜாக்களோடு யுத்தம் நடப்பித்துக் கொண்டிருக்கும் போது, யுத்தம் பயங்கரமாக மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது யோசுவா ஒரு வார்த்தை சொல்லுகிறான், சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயிலோன் பட்டணத்தின் மீதும் நீ தரித்து நில்லுங்கள் என்று ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான். பாருங்கள், அன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் அந்த மனிதனின் சொல்லை கேட்டு அப்படியே அந்த சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தி போட்டார். சூரியன் மறையவும் இல்லை, சந்திரன் வரவும் இல்லை. அந்த இன்னும் பகல் பொழுது இருக்கிறது என்று யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. அந்த எதிரிகளை முறியடிக்கிற வரைக்கும் சூரியன் வரவில்லை, சந்திரன் வரவில்லை. இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான காரியத்தை தேவனாகிய கர்த்தர் யோசுவாவின் நாட்களில் செய்திருக்கிறார். ஒரு மனிதனின் சொல்லை கேட்டு, அவனுடைய ஒரு ஆலோசனையை கேட்டு அதை நிறைவேற்றின தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய மன விருப்பம், நம்முடைய வாழ்க்கையில் இது இருந்தால் எவ்வளவு நலமாய் இருக்கும், இது நடந்துவிட்டால் நிறைவேறினால் எவ்வளவு நலமாய் இருக்கும், இப்படியெல்லாம் நாம் நினைக்கிற, யோசிக்கிற, நாம் நிறைவேற வேண்டும் என்று எண்ணுகிற எந்த காரியத்தையும் தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றுவார் என்பதாகத்தான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட எத்தனையோ விதமான மன விருப்பம் இருக்கிறது அல்லவா? நிறைவேற வேண்டிய நல்ல காரியங்கள் இருக்கிறது அல்லவா? ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்த்து, இயேசுவே எனக்கு இரங்கும், எனக்கும் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்க வேண்டியது இருக்கிறது, கிடைக்க வேண்டியது இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு விருப்பம் இருக்கிறது, இதெல்லாம் நிறைவேற வேண்டியது இருக்கிறது, தாமதமாக்கி கொண்டிருக்கிறது, தடைப்பட்டு கொண்டிருக்கிறது, இவைகள் எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றி தாரும் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையானவைகளையும் நேர்த்தியானவைகளையும் சரியாக நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம்.
இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்து என்னுடைய வாழ்க்கையில் இந்த தேவைகள் இருக்கிறது ஆண்டவரே, என்னுடைய மனதில் இந்த விருப்பம் இருக்கிறது ஆண்டவரே, இதை எல்லாவற்றையும் நீர் எனக்கு நிறைவேற்றி கொடுத்தால் எவ்வளவு நலமாயிருக்கும் என்று எந்த காரியத்தை குறித்து யோசித்து உம்மை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார்களோ, விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ, வேண்டிக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்களோ, கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறார்களோ, மனதில் ஆண்டவரே அழுது கொண்டிருக்கிறார்களோ, அத்தனை காரியங்களை நீர் அறிந்தே இருக்கிறீர். ஒவ்வொருவருக்கும் அருகில் போய் நான் உனக்கு போதும், நீ விரும்புகிற காரியத்தை நான் உனக்கு நிறைவேற்றுவேன் என்று அவர்கள் அருகில் சென்று அவர்களை திடப்படுத்துவீராக. அவர்கள் ஆலோசனைகளை நிறைவேற்றுகிற கர்த்தர். ஒரு மனிதனின் சொல்லை கேட்டு அன்றைக்கு யோசுவாவுக்காக காரியங்களை செய்தவர் இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை தந்தருளி அவர்கள் ஆலோசனைகளை நிறைவேற்றி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வல்லமை உடையவராக, உயிர் உள்ளவராக நீர் இருக்கிறீர். ஜீவனுள்ள தேவன் என் ஜெபத்தை கேட்டார் என்று ஒரு நாட்களில் பலமான சாட்சிகள் எழும்புவதாக. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த அற்புதங்களையும் நன்மைகளையும் நீர் செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.